ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு தி ஷோ. அனைவருக்கும் இனி அன்பான மாலை வணக்கம். ஏஎம் டிவி நேர்களுக்கு. என்னப்பா திடீர்னு வந்து எல்லாமே ரியல் எஸ்டேட் ஷோவில் தான் உங்களெல்லாம் மீட் பண்ணுவேன். திடீர்னு என்ன ஒரு மாலுக்குள்ள நின்றுருக்கீங்க அப்படி தானே பார்க்குறீங்க? ஆமாங்க, கண்டிப்பாக ஃபன் மால் நின்றுருக்கோம். ஜூன் 22, அதாவது நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நலத்திட்ட உதவிகளும் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய இந்தியன் ஃபவுண்டேஷன்லேருந்து. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான குழந்தைகளுக்கு வந்து பேக், அது மட்டும் இல்லாமல் வந்து கல்வி உதவித்தொகையும் கொடுத்துட்ருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கல்வி உதவி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு, ஷூ, செப்பல்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க யாருமே கிடையாது, மாணவர்கள் தான். ஸோ மாணவர்கள் நினச்சா ஏதோ எப்போ வேணால் சாதிக்கலாம். நம்ம அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு 2020 வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களால் வந்துட்டு இந்தியா வளர்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது கண்டிப்பாக நிறைவேறிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம மாணவர்கள் சக்தி இணைந்து நம்ம இந்தியன் ஃபவுண்டேஷன் வந்து 3ஆம் ஆண்டு நம்ம ஃபன் ரிப்பப்ளிக் மேலே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்க்க போகிறோம். வணக்கம் ஜான், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, அதாவது இந்தியன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கும்போது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு இல்லையா? ஸோ 3ஆவது வருடம், அதாவது 3 இயர்ஸ் வெற்றிகரமாக வந்து முடிச்சிருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் இயர் இது வந்து ரோட்டில் ஆரம்பித்தோம். இப்போ 3rd இயர் வந்து ஒரு மால்குள்ளே வந்து நாங்கள் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்குறோன்னா இதுக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் காரணம். எங்கள் ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸ் தான் இந்த உழைப்பு போய் சேரும். எல்லாத்தோட ஹார்ட் ஒர்க், எல்லாத்தோட கஷ்டம், எல்லாத்தோட உழைப்பு, எல்லாருமே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ எங்களோட இதில் வந்துட்டு எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் யாருமே இல்லை. ஸோ எங்களோட பாக்கெட் மணியில் தான் நாங்கள் ஒவ்வொரு குழந்தைங்களையும் படிக்க வச்சுட்ருக்குறோம். உங்களை மாதிரி மீடியா எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதில் ரொம்ப தேங்க்ஸ், சந்தோஷமாக இருக்குது. ஏஎம்என் டிவிக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஜான். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஜூன் 22 இளைய தளபதி விஜய் அவர்களுடைய 40வது பிறந்தநாள் வந்து இதனுடன் சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி நாங்கள் எங்களுக்கெல்லாம் உதவணும் அப்படின்னு ஆசை வந்ததே வந்துட்டு விஜய் அண்ணாவை பார்த்து தான். நாங்கள்லாம் விஜய் அண்ணாவோட ஃபேன்ஸ். அவரோட பர்த்டே ஃபஸ்ட் இயர் நாங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது நாங்கள் ஆர்ஃபனேஜ் போனோம். அங்கே போய் அந்த குழந்தைங்க படுற கஷ்டத்தை பார்த்து ஒவ்வொரு வருஷமும் பர்த்டே மட்டும் வந்து ஏன் பண்ணணும், எல்லா நாளும் நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஸோ அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்தாங்க. விஜய் அண்ணா தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ஃபவுண்டேஷனை, இந்த இந்தியன் ஃபவுண்டேஷனை. சரி, எல்லோரும் சேர்ந்து பண்ணுறதுனால எங்களுக்கு எல்லோரும் வேணும் அப்படின்னு சொன்னனால எல்லோரும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பப்ளிக், ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, ரொம்ப நன்றி. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாலில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1000க்கும் மேற்பட்டவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் பார்த்தாங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஏஎம்என் டிவியில் வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து இப்போ பார்க்க போகிறாங்க. ஸோ அந்த மக்கள்கிட்ட நீங்கள் என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, இல்லை என்ன ஹெல்ப் கேட்குறீங்கனாலும் கேட்கலாம். எங்களுக்கு ஹெல்ப்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட வந்து ஜாயின் பண்ணுங்கள். நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஃபன்மால் பின்னாடி கூட பார்த்தீங்கன்னா வீடு இல்லாமல் நிறைய பேர் ஏழைங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம வீடு கட்டி கொடுக்கணும், அவங்களுக்குலாம் சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும். ஆர்ஃபனேஜ் போய் நம்ம சாப்பாடு மட்டும் போட்டால் பத்தாது, நம்ம அனுபவிக்கிற அதே சந்தோஷத்தை அந்த குழந்தைங்களும் அனுபவிக்கணும். எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கிற நம்மளே இவ்வளோ சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தப்பு பண்ணாத அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ நீங்களே பப்ளிக்கில் கம் ஃபார்வர்ட், எங்களோட வாங்க, ஹெல்ப் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். இப்போதைக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். மேலும் செய்ய எங்களுக்கு இன்னும் சப்போர்ட் வேணும். ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் வேணும், பப்ளிக் சப்போர்ட் வேணும், மீடியா சப்போர்ட் வேணும். இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இந்தியன் ஃபவுண்டேஷன் சார்பாக தெரிஞ்சுக்கிறோம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அதாவது வந்து மாணவர்கள் இணைந்தால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் ஃபவுண்டேஷன் வந்து ரோட்டில் ஆரம்பித்தா சார். இப்போ மால் வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம். முழுக்க நாங்கள் மாணவர்கள் சக்தி தான் இணைஞ்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பொதுமக்கள், நீங்கள் பப்ளிக், நீங்கள் வந்து எங்களுக்கு முழுக்க இன்னும் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நாங்கள் நிறைய உதவிகள் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க, வெளியே ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் உங்கள் குழந்தைகளாக நினச்சி நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு உதவிகள் செய்யலாம். இன்னும் நம்ம இந்தியா ஃபவுண்டேஷன் பற்றி நம்ம நிறைய பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அது ஹேண்டிகேப்புக்கு வந்து சைக்கிள் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிளைண்ட் அவங்களுக்கு வந்து கண் பார்வையற்றவர்களுக்கு வந்து ஸ்டிக் அண்ட் கிளாஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க. இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க நீங்களும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியன் ஃபவுண்டேஷன் நான் வந்து ஜாயின் பண்ணேன் சார். என்னால் வந்து ஃபன்மாலுக்கு வர முடியல, பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு எங்களுக்கு நடக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ தான் இந்த ஏஎம்என் தொலைக்காட்சியில் நாங்கள் வந்து பார்த்தோம். எங்களுக்கும் சேரணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனடியாக இந்த இந்தியன் ஃபவுண்டேஷன் வந்து தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட முழுக்க சப்போர்ட் கொடுங்க. அதாவது வந்து ஒரு கை அஸ்தா வந்து சத்தம் வராது, எல்லாரும் சொல்கிறதா 2 கை சேர்த்து தட்டினா தான் வந்து சத்தம் வரும். அதாவது இவங்களுக்கு என்ன ஆரம்பத்திலே வந்து தன்னம்பிக்கையை வந்து ஊட்டி கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்திலேருந்தே அவர் சொன்னார், அதாவது தன்னம்பிக்கை சார். நீங்கள் விழுகும் பொழுது உங்களை தூக்கி விடும் கை, நீங்கள் அழுகும் போது உங்கள் கண்ணீரை துடைக்கும் கை, அது வேறு எந்த கையும் கிடையாது. உங்கள் இருக்கும் அந்த தன்னம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கை வந்து ஒருபோதும் விடாதீங்க சார். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
ஓகே ஜான் ரொம்ப அற்புதமாக வந்து பேசினாரு. ஸோ அடுத்து நம்மளுடைய இந்தியன் ஃபவுண்டேஷன் செக்ரட்டரி தயா கிட்ட கேட்போம். ஸோ எப்படி ஃபங்க்ஷன் போச்சு அப்படின்ட்டு. வணக்கம் தயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஓகே, ஃபங்க்ஷன் எப்படி போயிட்டுருக்கு? ஃபங்க்ஷன் வந்து உண்மையிலே நாங்கள் எதிர்பார்த்த அளவை விட ரொம்பவே தாண்டி ஒரு அருமையான சக்ஸஸாக இருந்துச்சு. இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி இல்லை, இந்தியன் ஃபவுண்டேஷனுக்கும் இளைய தளபதி விஜய் அண்ணாவுக்கும் கிடைச்ச வெற்றின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அவரோட 40வது பிறந்த நாளில் வந்து இந்தியன் ஃபவுண்டேஷன் 3rd year anniversary செலிப்ரேட் பண்ணுறோம். அது வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாகவே சூப்பராக நடந்துச்சு. இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இன்னும் நீங்கள் என்னென்னலாம் பண்ணலான்னு இருக்கீங்க? இந்தியன் ஃபவுண்டேஷனில் இது வரைக்கும் பண்ணியிருப்பீங்க, இனி என்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க? நாங்கள் 2 years பேக்கே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜ் கட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கான நடவடிக்கைகள் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எங்களால் முடிஞ்ச வரைக்கும் மந்த்லி ஒரு 100 குழந்தைங்களுக்கு நாங்கள் ஃபீஸ் கட்டணும்னு நாங்கள் ஐடியா பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த நடவடிக்கைலாம் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ட்ரை சைக்கிள், ஸ்விமிங் மிஷின் இதெல்லாம் வந்து மந்த்லி நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருப்போம். இது வந்து எங்களால் முடிஞ்ச, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்னால முடிஞ்ச எங்கள் பாக்கெட் மணி போட்டு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். யாரோட ஸ்பான்சரோ எதிர்பார்த்தோ இல்லை யாரோட கை எதிர்பார்த்தோ நாங்கள் எதுவும் பண்ணுறதில்ல. எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஓன் மணி போட்டு தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஓகே, ரொம்ப அற்புதமாக அழகாக வந்து பேசுனீங்க இந்தியன் ஃபவுண்டேஷன் பற்றி. ஸோ அதில் என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்னாலும் சொன்னீங்க. ஸோ இப்போ மக்கள்கிட்ட வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, என்ன எதிர்பார்க்குறீங்க? மக்கள் வந்து பொதுநல சேவையில் வந்து எல்லாருமே ஈடுபடணும். எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணணுன்னு ஒரு டெண்டன்சி இருக்கும். பட் அதை வந்து வெளிக்கொண்டு வரணும். அப்படிங்கும்போது எங்களை மாதிரி ஒரு டீம் உங்களுக்கு தேவைப்படும். அப்படி உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா எங்கள் கூட ஜாயின் பண்ணி எங்கள் கூட பண்ணுங்கள். எல்லாமே பண்ணலாம், நாட்டுக்கு தேவை எல்லாமே பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் தயா. இன்னும் இந்தியன் ஃபவுண்டேஷன் இன்னும் பல மடங்கு உயரணும், நீங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு ஏமன் டிவி டீம் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்தியன் ஃபவுண்டேஷன் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்கள் சக்தியில் தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கீங்க. மாணவிகள் சக்திகளும் இணைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த ஃபவுண்டேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவிகளும் அற்புதமாக வந்து இதில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட பேசலாம். ஹாய். ஹலோ. ஹாய். அதாவது இந்தியன் ஃபவுண்டேஷனில் உங்களோட பங்கு இருக்கணும் அப்படின்ட்டு அந்த தாட் எப்போ உங்களுக்கு வந்துச்சு? ஆக்சுவலி 3 years முன்னாடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்ரெடி தயா நாங்கள் செக்ரட்டரி சொன்ன மாதிரி நாங்கள் ரோட்டில் தான் ஆரம்பித்தோம். அது ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், விஜய் ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து இவ்வளோ கூட்டம் முன்னாடி இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் மீடியா முன்னாடி எல்லாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஃபவுண்டேஷனில் இருக்கிறதுக்கு. ஆக்சுவலி இதுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறது ஜான். அவங்க மூலியமாக தான் எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் பற்றி தெரிய வந்தது. தென் நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இங்கே எல்லாத்துக்கும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறது நினச்சி. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி உங்கள் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்கிற டெண்டன்சி கொண்டு வாங்க. தேங்க்யூ. அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன், அதாவது வந்து சோசியல் சர்வீஸ் அப்படிங்கும்போது மாணவர்கள் தான் அதிகமாக வராங்க. ஸோ மாணவிகள் அப்படிங்கும்போது வீட்டில் வந்துட்டு அதுக்குள்ளே எதுக்குமா போகிற பசங்க 4 இடத்துல சுற்றுவாங்க, ராத்திரி 10 மணிக்கு மேலே வருவாங்க, இந்த இடத்துல எதுக்கு பொண்ணுங்களா அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணுறாங்க நிறைய பேரண்ட்ஸ். ஸோ பேரண்ட்ஸுக்கு மாணவிகளுக்கு நீங்கள் வந்து அவங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலி நாங்கள் ஊர் சுற்றில் நாங்கள் வந்து எதுவும் பண்ணல. நாங்கள் யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுறோம். குழந்தைங்களுக்காக எவ்வளவோ குழந்தைங்க சாப்பாடுக்குள்ளே கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் படிப்பு தரோம், சாப்பாடு தரோம். அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் எங்களுக்கு பெரிய ஒரு டானிக் மாதிரி. நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ பேரண்ட்ஸாக நீங்கள் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கேர்ள்ஸ் யாராவது யங்ஸ்டர்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.